டேய் சேகரே, எங்கடா இருக்க? சரி, அவன் காசை கொடுத்துட்டானா இல்லையா? அவனை மாதிரி ஆளெல்லாம் காசா வாங்கிட்டாக்கா நிம்மதியாக இருக்கக்கூடாது. காசா கொடுக்கலன்னா தெருவில் வச்சு கலப்புன்னு கலப்பு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்படி பண்ணாதான் அடுத்த வாட்டி காசா வாங்க கொடுக்கணும் பயம் வரும். அதை பண்ணு, நான் அடிக்கிறேன் திருப்பி. எங்கயா இருக்க? கூட்டத்துக்கு வெளியே வந்திருக்கேன். வெளியே எங்க? ஜம்ஜம்ல. ஓ, அங்கே ஏரியா. இப்போ வந்துடுறேன் அண்ணன். ஓகேண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் உள்ளவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்களா? நீங்கள் நல்லா இருந்தா ஏன் நாங்கள் நல்லா இருக்க முடியும்? இது மரியாதையாக கொடுக்குறப்ப கொடுத்தோம். இப்போ எப்போ காசு கொடுப்பீங்க திரும்பி? இல்லைடா, வேலை கிடைக்க மாட்டேது. வேலை இல்லை. இப்போ எங்கே போனாலும் வேலையும் கிடைக்க மாட்டேது. குடும்பத்துலேயும் கஷ்டம். இல்லை, நான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை கிடைக்க மாட்டேது. ஸோ வேலை கிடைச்சிச்சுன்னா அதான் பார்க்குறேன். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வேறு குடும்பத்தில் கஷ்டம். ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது புரட்டி கொடுத்துருவேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என் கஷ்டம். இதே டைலாக் எத்தனை பேர்கிட்டடா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? ஏ வேற டைலாக்கே கிடைக்காதாடா உங்களுக்கு? இல்லை, இந்த கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, நெத்தியில் பட்டையெல்லாம் பார்த்தேன்னா என்ன பார்த்தா போக்கணாம இருக்கா? எண்ணி ஒரு வாரத்தில் அசலும் வட்டியும் வரல வச்சுக்கேன். இந்த இது ஒரு கர்மம். டிக்டாக் அதுல தலையில்லா முண்டம் எப்படின்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை ஒரு நினைக்கிறேன். அசலும் வட்டியும் வரணும். தம்பி, அப்படியே கொஞ்சம் நடந்துக்கோ. உன்ன மாதிரி நிறைய ஆளுங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன மயிறு வாழ்க்கை அது? எவன் வாழணும் எவன் சாகணும் எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடுவல. அதுக்கப்புறம் எல்லாம் மனசு தான் செஞ்சான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து வாழ போறோன்னு? எங்களை படைச்சிட்டு நீங்க தெரியாத மாதிரி இருக்க. நான் கேட்டுமா, இந்த பூமியில பிறக்கணும், இவ்வளவு கஷ்டப்படணும், சோத்துல அடி வாங்கி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைலாம் ஏன்? கடைசியா இதெல்லாம் எங்க போய் முடியும்? முடியாது. இருக்கிற பிரச்சனையில கடைசியா இந்த பிரச்சனை. இல்லை, எனக்கு புரியலை. குழந்தையா இருக்கும்போது அழுதாதான் பால்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படிச்சாதான் வேலைன்னு சொன்னேன். படித்தேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சாதான் காசுன்னு. காசு சம்பாதிச்சாதான் நிறையலையே. இங்க எதுவும் மாறல. ஜாதி மதம் மொழி இதெல்லாம் முடிஞ்சு நேரத்துக்கு தான் இப்ப மதிப்பு. அடிச்சுக்கிட்டு சாவுறேங்க. சந்தோஷம் இல்ல? இப்படியே இரு, மாறிடாத. இப்படியே இரு. நாங்க கடைசி வரைக்கும் இங்க இவ்வளவு பேர் வாழ்றானே, அவனா புடிச்சா வாழ்றான்? பிறந்துட்டுமே வாழ்றான். சந்தோஷமா வாழல, கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். போய் கேட்டு பாரு. ஒருத்தன்டையா கதையா சொல்லுவான். என் நேரம் இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன கவலை? படைச்சாச்சு,
நீ பாட்டுக்கு ஜம்முன்னு இருப்ப. இதெல்லாம் உனக்கு வலிக்காது, எங்களை மாதிரி ஆளுக்கு தான் வலிக்கும். ஏன் உனக்கு வலிக்காது சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நீ எங்களை மாதிரி ஆள் இல்லையே. தெய்வம் வாழ்வது எங்கே, தெய்வம் வாழ்வது எங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். இந்த லோகத்துல கஷ்டப்படுறவங்களும் இருக்கணும், எங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்கணும். நீங்கெல்லாம் கஷ்டப்படலாம், நாங்களாம் எப்படிலாம் முன்னேறது?